வாங்க வாங்க. நீங்க ஷாலினி ஃப்ரெண்டு தானே? ஆமாண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. இருங்க, ஷாலினியை கூப்பிடுறேன். ஷாலினி, ஷாலினி என்ன மாமா? சீக்கிரம் வா. இதோ வரேன். ஆடி அசைஞ்சு வருவா, சீக்கிரம் வா. ஷூ, என்ன மாமா எதுக்கு இப்ப லவாதமன் கத்திட்டு இருக்க? அங்க பாருடி யார் வந்திருக்காங்க. நீ ஏண்டி கேவலம் ஒரு மளிகை கடைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிருக்க? ஊர்ல வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அண்ணா அரிசி மூட்டை வந்திருக்கு, எங்கடா இறக்கி வைக்கணும்? இருப்பா, நானே வரேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் வரேன். அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு ரொம்ப சாரிடி. நான் வேற ஏதோ பேச வந்து ஏதேதோ பேசிட்டேன். நாங்க இங்கிருந்து வீடு காலி பண்ணிட்டு போறோம். அதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு. உன்னை பார்த்து உன்கிட்ட சாரி கேட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இன்னும் என் மேல கோவம் போகலன்னு தெரியுது. உனக்கு எப்ப என் மேல கோவம் போகுதோ அப்ப என்கிட்ட பேசு. ஊருக்கு வந்தா வீட்டுக்கு வா. என்ன ரவினா, ஒரு நிமிஷம். சாரிடி, நானும் அன்னைக்கு ஏதேதோ உன்னை பேசிட்டேன். நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? இல்லடி, நீ சொன்னது கரெக்ட் தான். மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கையில காசு இருக்கும். ஆனா இந்த மாதிரி மளிகை கடை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் மாசம் ஃபுல்லா கையில காசு இருக்கும். என்னாச்சுடி உனக்கு? ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு ரவினா, ஏதாச்சும் பிரச்சனையா? அவருக்கு திடீர்னு வேலை போயிருச்சுடி. 4 மாசமா வீட்ல ஒரே கஷ்டம். அதனாலதான் வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போறோம். என்னடி சொல்ற? என்னத்த சொல்ல, எல்லாம் தலையெழுத்து. இந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி போட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப வேலை போனது எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுடி. சரி, இந்த கம்பெனி இல்லனா என்ன, வேற கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணிட்டு தாண்டி இருக்காரு. எதுவும் கிடைக்கல. கடன்காரங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலடி. கடனை வாங்கி வீடு கட்டிட்டோம். இப்ப வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஆசையா கட்டின வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எனது வீட்டை விற்க போறியா? நீ சும்மா இரு. நான் என் மாமா கிட்ட கேக்குறேன். அவர் கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவார். இரு மாமா. அதெல்லாம் வேணாண்டி. நாங்க வாங்கி இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய கடன். அவ்வளோ பெரிய கடனுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது. உனக்கு என் மாமா பத்தி சரியா தெரியாது. அவருக்கு கம்மி வட்டிக்கு கடன் கொடுக்கற நிறைய பேத்து தெரியும். இப்போதைக்கு வீட்டை அடமானத்துக்கு போட்டுட்டு இருக்கிற பிரச்சனையை சமாளி. வேலை கிடைச்சதும் எல்லாம் தானா சரியாயிரும்டி, சரியா? இரு மாமா. இல்லடி, உனக்கு எதுக்குடி தேவையில்லாம பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இரு மாமா. மாமா இங்க வா. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இதுல ஒரு நம்பர் இருக்கு. நீங்க கால் பண்ணி என் பேர் சொல்லுங்க, அவர் பார்த்துப்பாரு. தேங்க்ஸ்ண்ணா. நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறேன். தேங்க்ஸ் டி. ஏன் மாமா, ஏன்டா இவ்ளோ நல்லவனா இருக்க? என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு உன்னை மளிகை கடைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போனா, இன்னைக்கு நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற? பாத்தியா, அவங்க மளிகை கடைன்னு சொன்னதை நீயும் அசிங்கன்னு சொல்ற. மளிகை கடை வச்சிருக்கேன், அதனால என்ன மளிகை கடைக்காரன்னு கூப்பிடுறாங்க. இதுல என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை. புரியுதா? வேலைய பாரு. ஓய் மாமா, இந்தா சோறு. தேங்க்ஸ் டி ஓனரம்மா. ஏ ஓனரம்மா, Dress என்ன புதுசா இருக்கு? இல்ல மாமா, இது பழசுதான். நீ வாங்கி கொடுத்தது. மறந்துட்டியா? நான் வாங்கி கொடுத்தேன். நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரி, இது நீ எப்ப வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ. சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு. பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தேன். கரெக்ட்டா? பொங்கலுக்கு நீ புடவை தான் எடுத்து கொடுத்த. இது எப்ப எடுத்து கொடுத்த? தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தேன். கரெக்ட்டா? டிங். தீபாவளிக்கு உனக்கு எனக்கு கல்யாணமே ஆகல. நான் சிங்கிளா தான் இருந்தேன். சாரி டி ஓனரம்மா, மறந்துட்டேன். அடச்சி சார், அந்த லட்சணத்துல பொண்டாட்டி கவனிச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டேன். அதுக்காக நான் நல்லா புடிச்சேன் இல்லையா? எப்படி ஏதோ ஒரு விஷயமா? சரி, என் பர்த்டே எப்பன்னு சொல்லு பாப்போம். உன் பர்த்டே தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, மறக்க மாட்டேன். இப்ப சொல்றேன் பாரு. ஆனா நீ மட்டும் தப்பா சொன்ன, கொட்டு விழுகும். அந்த அளவுக்கு நான் கொண்டு போக மாட்டேன். ஜூலை 12 தானே உன் பர்த்டே. அட கரெக்ட்டா? எப்ப? ஜூன் 12. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிறந்துட்டியா? ரொம்ப ஓவரா பண்ணாதடி. என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமாப்பா? தெரியும். தெரியுமா? டேட்லாம் கேட்டா கரெக்ட்டா சொல்றவே. என் பிளட் குரூப் என்ன? சொல்லு. இப்ப மட்டும் பாரு. சொல்லு. A1B பாசிட்டிவ். சரி, என் பிளட் குரூப் என்ன? இப்ப சொல்லு பாப்போம். அப்புறம் ஒரு ஓனரம்மா அடிக்காத. மாவனே
என்ன மச்சான் கல்யாணம் ஆனதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. நீயா ஷாலினி நீ முதல்ல உள்ள போய. இவன் வந்தாலே நம்ம குடும்பத்துல சண்டை தான் வரும். சரி மாமா. சிஸ்டர் 1 மினிட். நானே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். என்ன போய் இப்படி சொல்றேன் மச்சான். ஏன்னா என்னாச்சு? வயசு அதிகமாயிட்டே போகுது, சம்பளம் அதிகமாகும்னு பார்த்தா ஆக மாட்டேங்குது. என் கூட ஐடி படிச்சவன்லாம் இன்னைக்கு காரு பங்களான்னு சந்தோஷமா இருக்கான். நான் மட்டும் அப்படியே இருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்க நினைச்சாலும் ஐடி ஃபீல்ட்ல கை நிறைய சம்பாதிக்கலாமே. சிஸ்டர் ஒரு சின்ன டவுட். நான் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எனக்கு எப்படி ஐடில வேலை கிடைக்கும்? மச்சான் நீ நம்ம குவியோட கெரியர் கைடட் ப்ரோக்ராம்ல கண்டக்ட் பண்ற ஜென் கிளாஸஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா ஐயோ அண்ணன், நம்ம குவிசன் கிளாஸ்ல ஐடி ஃபீல்ட்க்கு தேவையான ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல மச்சான், குவில நீ ஆன்லைன் கோர்சஸ் படிச்சனா கவர்மெண்டோட என்எஸ்டிசி சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இத வச்சு நீ எந்த ஐடி கம்பெனிலயும் ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். குவிசன் கிளாஸஸோட எல்லா டீடைல்ஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் என்னன்னு நீங்களும் ஐடில ஜாப் வாங்கி கை நிறைய சம்பாதிக்கலாம். ஓகேமா. இந்தாங்க எல்லா ஜாமானும் வந்துருச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. அண்ணாவா? இந்த பாருங்க 5-10 வேணா குறைச்சு கொடுங்க. அதுக்குன்னு அண்ணாலாம் சொல்லாதீங்க. ஏய் குரு, அக்காங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணே. அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா? சரி வண்டி வந்துருச்சு, ஜாமான்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிண்ணே. குடு நான் பாத்துக்கிறேன். சொல்லிடாத. டேய் குரு, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நம்ம கடையில சக்கரை 42 ரூபா கிடையாது 40 ரூபான்னு. கேட்கவே மாட்டியா நீனு? பா, நம்ம கடையில 40 ரூபா தாங்க சக்கரை, மொத்தம் 300 ஆச்சுங்க. இந்தாங்கண்ணா. ஒரு நிமிஷம், நீங்க பக்கத்து கடை கஸ்டமர் தானே? என்ன திடீர்னு நம்ம கடை பக்கம்? அங்க ஏதாவது சண்டையா? சண்டெல்லாம் ஒண்ணும் இல்லனா, நம்ம கடையில தான் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இன்னொரு பொருள் ஃப்ரீயா குடுக்குறீங்களே. ஃப்ரீயா குடுக்குறோமா? ஆமா. யார் கொடுத்தாங்க? என்னத்த கொடுத்தாங்க? நம்ம திருச்செந்தூர் குருதானா கொடுத்தாரு. இப்ப பாருங்க, இந்த பொருள் வாங்கினா இது ஃப்ரீயா, இது வாங்கினா இது ஃப்ரீயா. இது எல்லாத்தையும் விடுங்க, 10 ரூபாய் ஊதுபத்திக்கு 35 ரூபாய் சோப்பு ஃப்ரீயா குடுக்குறீங்களே. இப்படியெல்லாம் ஆஃபர் போட்டா இந்த கடை விட்டு வேற எங்கேயா போமா என்ன? அதான் இங்கே வந்துட்டேன். ஓ, இதெல்லாம் திருச்செந்தூர் குரு தான் போட்டாரா? தம்பி குரு, அண்ணே என்னப்பா இதெல்லாம்? இல்லண்ணே, வியாபாரத்தை பிடிக்கணும்லண்ணே. நீ பண்றத பார்த்தா வியாபாரத்தை பிடிக்கிற மாதிரி தெரியல, இந்த பொண்ணை பிடிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதெல்லாம் ஃப்ரீ இல்லையா? ஐயோ, உங்களுக்கு ஃப்ரீ தாங்க, நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஆனா வெளிய மட்டும் யார்ட்டையும் சொல்றாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க பில்லு. டாடா குரு. பாய். பாய். அண்ணே என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சாச்சா, வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன்பா. அப்படி தூக்கிட்டா நீ போட்ட ஆஃபருக்குலாம் யாரா காசு கொடுப்பா? ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். பருப்புல 1/2 கிலோ பாக்கெட். அண்ணா சொல்லுங்க, என்ன வேணும்? உங்களுக்கு பிளட் குடுக்குறவங்க யாராச்சும் தெரியுமா அண்ணா? ஏமா என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்ண்ணா. பிளட் பேங்க்ல வேற பிளட் டோனர் யாரையாவது கூட்டிட்டு வர சொல்றாங்கண்ணா. எனக்கு வேற யாரையுமே தெரியாதுண்ணா இங்க. சரி சரிம்மா, என்ன பிளட் குரூப்? A1B பாசிட்டிவ்ண்ணா. நானும் A1B பாசிட்டிவ் தான்மா. ஏ ஷாலினி, நீ கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு பிளட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல மாமா, ஒரு நிமிஷம். என்ன? ஏங்க, நீங்க நெட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? பிளட் டொனேஷனுக்கு நிறைய குரூப் எல்லாம் இருக்குமே. எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேக்கா, யாருமே கிடைக்கலக்கா. இல்ல, நீங்க பிளட் பேங்க்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் தருவாங்க. லூசு, எங்கேயும் ட்ரை பண்ணாம தான் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு பிளட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. வா மாமா, வா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி? நீ பிளட் எல்லாம் ஒண்ணு கொடுக்க போக வேணாம். ஏன்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடையில கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ போய் பிளட் கொடுத்தா உடம்பு வெளவெளன்னு வரும் மாமா. நான் கஷ்டப்பட்டு உடம்புல சத்த ஏத்தி வச்சா நீ போய் தானம் பண்ணிட்டு வருவியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உனக்கு பதிலா நானே போய் கொடுத்துட்டு வரேன். தள்ளு. லூசு, உன் பாசத்தை எது இதுல காட்டணும்னு ஒரு விவசாயம் கிடையாதா? அங்க பாருடி அவங்கள, யார்கிட்ட போய் கேக்குறது எப்படி கேக்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரத்தம் தானடி, குடுக்க குடுக்க உடம்புல சுரக்கும். பயப்படாத, நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ கடையை பாத்துக்க. மாமா மாமா நில்லு. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ஒண்ணு, ரின் ஒண்ணு, அழகின் ரகசியம் ஒண்ணு, புடிச்சுக்கோ. மாமா, அது என்ன அழகின் ரகசியம்? இந்த சோப்பை போட்டு தானே இவ்ளோ அழகா இருக்க, அதான் அப்படி சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் இந்த சோப்பால அழகா இல்ல, நேச்சுரலாவே நான் அழகுதான். தெரியும்டி ஓனரம்மா, இந்த சோப்பாலெல்லாம் ஓரளவுக்கு தான் அளவு கொடுக்க முடியும், ஓவர் அழகுலாம் கொடுக்க முடியாது. நீ எல்லாம் ஓவர் அழகு. என்ன மளிகை கடைக்காரரு, ஒரே லவ் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. கடையில இன்னைக்கு நல்லா வியாபாரமோ? ஆமாண்டி, எப்படி கண்டுபிடிச்ச? இத கண்டுபிடிக்கிறதுக்கு PhD படிச்சுட்டு வரணும்லாம் ஒரு அவசியமும் இல்ல. தாலி கட்டிட்டாலே போதும். புருஷ மூஞ்சி எப்பப்பெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு பொண்டாட்டிக்கு தெரியாதா? வியாபாரம் நல்லா வந்தா சிரிச்சு பேசுவ, இல்லனா சிடு சிடுன்னு மூஞ்ச காட்டுவ. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப ஓ தெரியுமே. அப்ப உனக்கு ஒரு டெஸ்ட். இப்ப நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு என் கண்ணை பார்த்தே சொல்லு பாப்போம்.
சி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வெக்கமா வருது மாமா. ஏய் வெக்கமா வர அளவுக்கு நான் ஒண்ணும் நினைக்கலையே. ஐயோ போ மாமா. ஏய் என்னன்னு சொல்லிட்டு போடி. ஹாய் மாமா. ஏய் ஓனரம்மா என்னடி பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்க? என்னது கும்மன் இருக்கேனா? போட்டனா வர குழப்பேறிச்சு மாமா உனக்கு. கட்டின பொண்டாட்டியை பார்த்து கும்மன் இருக்கேன்னு சொல்றேன். நான் அப்படி சொல்லடி. இந்த Dressல பாக்குறதுக்கு கியூட்டா இருக்க. அது மட்டும் இல்லாம 2 சித்து குறைஞ்ச மாதிரி இருக்க. நிஜமா மாமா? ஓ தேங்க் யூ மாமா. ஐயோ ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன். நீ இருக்க ஸ்லிம் ஆகிட்டே போற. எப்படி டயட்ல ஏதாச்சும் மெயின்டைன் பண்றியா? ஐயோ இது கனவா நனவானே தெரியலையே. ஐயோ எனக்கு தலையும் புரியல காலும் ஓடலையே. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷம்? ஐயோ மாமா உனக்கு இதெல்லாம் புரியாது. புருஷன் வாயிலிருந்து நீ ஸ்லிம்மா இருக்கேன்னு வர வார்த்தை எல்லாம் ஐயோ இவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏய் நான் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். நீ இந்த Dressலயும் பாக்குறதுக்கு ஆன்ட்டி மாதிரி தான் இருக்க. இங்க பாரு நான் ஆன்ட்டி மாதிரி இருந்தாலும் சரி பாட்டி மாதிரி இருந்தாலும் சரி என்னை எப்ப பார்த்தாலும் நீ அழகா இருக்க அப்படிதான் சொல்லணும். புரியுதா? புரியுதுடி புரியுது. இப்ப சொல்லு நான் எப்படி இருக்கேன்? அந்த நிலாவே மஃப்டில வந்த மாதிரி அழகா இருக்க. என் உடம்பு ஸ்லிம்மா தானே இருக்கு. ஆமாண்டி நீ பாக்குறதுக்கு அப்படியே நூல் மாதிரி இருக்க. பறந்துற போற. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்போ. நீ கலாய்க்க தான் சொன்னேன்னு தெரியுது. இருந்தாலும் இதெல்லாம் கேட்க கியூட்டா இருக்கு. ஐயோ ஐயோ மாமா கால் வலிக்குது மாமா. நீ எப்படிதான் காலையில இருந்து நைட் வரைக்கும் கடையில நிக்கிறியோ? போ. உன்னை யாரடி நிக்க சொன்னா? நீ வீட்ல போய் தூங்கி நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஆமா வீட்டுக்கு போனா எங்க நிம்மதியா தூங்க முடியுது? வெக்கையில அவியுது. நீ என்ன வீட்ல ஏசியா வாங்கி மாட்டிருக்க? போனது நிம்மதியா படுத்து தூங்க. ஓ மேடம்க்கு ஏசி கேக்குதோ? ஏசி உங்க அப்பா சீர்வரிசையில சீலிங் ஃபேன் தானே வாங்கி கொடுத்தான். ஏசியா வாங்கி கொடுத்தான் குளு குளுன்னு தூங்குறதுக்கு. ஒரு மளிகை கடைக்காரனுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதை விட ஜாஸ்தியா தான் செஞ்சிருக்கேன் என் அப்பா. ஆமா ஒரு இத்து போன கட்டிலு 4 ஈஎம்பி தலை பாத்திரம் இதெல்லாம் சீர் செஞ்சுட்டு பெருமை வேற. சும்மா வெறுப்பேத்தாத மாமா. நான் 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீ சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். போடி உன்னை யார் வேணான்னு சொன்னா? நீ போனா நான் குக்கர் ஆப்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். 2 வேளை ஹோட்டல்ல சாப்பிட்டாலே உனக்கு புடுங்கிடும். யாரு சொன்னா? குக்கர் ஆப்ல ஆர்டர் பண்ணா ஹெல்தியான வீட்டு சாப்பாடு டைரக்டா ஹோம் கிச்சன்ல இருந்து கிடைக்கும். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்னு இந்த ஆப்போட சர்வீஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஹோம்மேடு பொடி, மாவு, ஊறுகாய், கேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும். நீ பொறுமையா ஊருக்கு போயிட்டு வா. குக்கர் ஆப்ல ப்ரீ ஆர்டர் பண்ணி 10% ஆஃபர்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க மாமா. நான் உண்மையுமே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை. நீயும் ஆசை காட்டிட்டு தான் இருக்க. ஆனா உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்றியே. ஓ அப்ப நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும் அதானே உனக்கு? சரி கிளம்புறேன். இப்பவே கிளம்புறேன். போயிட்டு 5 நாள் எங்க அம்மா வீட்லயே டேர போட்டுட்டு பொறுமையா தான் வருவேன். அப்பதான் உன் மதம் அடங்கும். உண்மையா போயிருவாளோ? அவசரப்பட்டுட்டோமோ? ஏ மாமா நான் ஊருக்கு கிளம்புறேன். பஸ்ஸுக்கு காசு கொடு. ஐயோ பேச்சுக்கு நேத்துக்கு சவால் விட்டா ஜிம்முன்னு கிளம்பி நிக்கிறாளே. சமாளிப்போம். ஏ ஓனரம்மா எங்க கிளம்பிட்ட? சரி மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு எதுக்கு டிராவல் பேக் எடுத்து வந்திருக்க? குடு. என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? நேத்து என்கிட்ட சவால் விட்டல அதான் நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏ இப்ப அங்க போய் என்னடி பண்ண போற? என்னது? நான் அங்க போய் என்ன பண்ண போறேனா? அங்க போனா நான் ஒண்ணுமே பண்ண வேணாம். 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா ஹாயா தூங்க வேண்டியதான். அங்க என் அப்பா 2 ரூமுக்கு ஏசி போட்டு வச்சிருக்காரு. ஏசி. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு காசு கொடு. ஏ ஓனரம்மா ஒரு பேச்சுக்கு சவால் விட்ட அதுக்காக இப்படி திடுதிப்புன்னு ஊருக்கு போறேன்னு கிளம்பி வந்து நிக்கிறதா? சொல்லு நீ இல்லாம யாரு என்ன பாத்துப்பா? அத நீ வாய் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதோ பாரு மாமா நெல்ல போட்டா அள்ளிடலாம். சொல்ல போட்டா அள்ளவே முடியாது. நான் போறதுதான். காசு எடுத்து வை. ஏ ஓனரம்மா ப்ளீஸ் டி போவாத. வேணா நான் உன் கால்ல கூட விழுறேன். சரி கால்ல விழு. கால்ல விழுகிறேன்னு சொன்னேன்ல. கால்ல விழு. அப்பதான் நான் ஊருக்கு போகாம இருப்பேன். ஏய் ரொம்ப ஓவரா போறடி. கால்ல விழு. தெரியாம வாய விட்டேன். எல்லாம் என் விதி. என்ன மன்னிச்சிரு ஓனரம்மா. மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன் மாமா. அப்பாடா ஓனரம்மா சமாதானம் ஆயிட்டா. பேக் கொடு. ஐயோ மாமா. ஏய் என்னடி பேக்ல ஒண்ணுமே இல்ல? அப்ப ஊருக்கு போறேன்னு சீன் போட்டியா? ஆமா நீ சொன்னதுதான் மாமா. நான் ஊருக்கு போயிட்டா உன்னை யார் பாத்துப்பா சொல்லு? பாசக்காரி. சரி மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க அனுப்பிச்சுடுங்க நான் பாத்துக்கிறேன்.
யார்கிட்ட பேசிட்டு இருந்த? மாமா கிட்டதான். ஏய், அந்த ஆள்கிட்ட எதுக்கு போன்ல பேசிட்டு இருக்க? ஐயோ மாமா, உங்க அப்பா போல சண்டையில நான் வரல, ஆளை விடு. நம்ம சின்ன மாமா பொண்ணு இருக்கால தீபி, அவ நாளைக்கு சென்னை வரலாம். ஏய், என்னடி சொல்ற? தீபி பாப்பா வராளா? ஆமா மாமா. போனுங்க. ஹலோ, சொல்லுண்ணா. என்ன மேடம், பெரிய மனுஷி ஆகிட்டீங்களா? நாங்க தான் ஃபோன் பண்ணுமா உங்களுக்கு? நீ எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டியா? ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லைண்ணா. பெரியப்பா தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொன்னாரு. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து 3 வருஷம் குப்பை கொட்டி ஆகணும்ல. பாத்துக்கிறேன் உன்னை. என்னண்ணா மிரட்றியா? அங்க என்ன பாத்துக்க எங்க அண்ணி இருக்காங்க. யாரு உங்க நொண்ணியா? அவ உன்னை பார்த்தே பல நாள் ஆச்சு. நீ நேர்ல வந்து நான் தான் தீபின்னு சொன்னாலும் உன்னை அவளுக்கு அடையாளம் தெரியாது. நீ வரியா? வா வா பாத்துக்கலாம். ஓ லூசு மாமா, குடு. ஹலோ தீபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு வந்துருவியா? என் தங்கச்சி வரா. மொத்தம் 4. ஹாய் அண்ணி. சொல்லுமா, என்ன வேணும்? மறந்துட்டீங்களா? ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐஸ்கிரீமா? இதோ தரேன். காசு. இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஈனோனா? இதோ தரேன். இந்த இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க. இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏமா, என் கடையில இருந்து எல்லா கோன் ஐஸ்கிரீமும் தீந்து போச்சு. மொத்தம் 700 ரூபாய் பில்லு. ஹலோ, யார் உங்ககிட்ட பில்லு கேட்டா? கோனைஸ் தானே தீந்துச்சு. அப்ப கப்பைஸ் கொண்டு வாங்க. கப்பைசா? ஆமா ஆமா, போய் சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிதான். டேய் குரு, அக்கா, யாரடா அந்த பொண்ணு? உன் ஃப்ரெண்டா? பொண்ணா? அக்கா, எனக்கு எப்படிக்கா அப்படி அழகான பொண்ணு ஃப்ரெண்டானே? ஷோ இல்லடா, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஐஸ்கிரீமா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்குமான்னு வேற தெரியலடா. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. காசெல்லாம் கொடுத்துருவோம். ஹலோ, ஐஸ்கிரீம் எங்க? கொண்டு வருமா? கொண்டு வரேன். போடா. சரிக்கா. இந்தம்மா. இவ்ளோ பொறுமையா வரீங்க? இவ்ளோ பொறுமையா வந்தா ஐஸ்கிரீம் உருகிடாது? அதெல்லாம் ஒன்னும் உரிக்கிடாதுமா. வெட்டியா பேசாம போய் இன்னொரு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க போங்க. நீ இன்னும் இதையே சாப்பிட முடிக்கலையே. நான் இப்ப சொன்னாதான் நீங்க ஆடி அசைஞ்சு போய் எடுத்துட்டு வர்றதுக்கும் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. கேப் இருக்கு. ஓகே, இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க. மீண்டும் மீண்டுமா? ஏமா, யாருமா நீ? இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குற? இது என்ன வயிறா இல்ல குடானா? ஏங்க, வளர புள்ளைய பார்த்து கண்ணு போடாதீங்க. ஐஸ்கிரீம் கேட்டா ஐஸ்கிரீம் மட்டும் கொடுங்க. அட்வைஸ் கொடுக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். இது ஐஸ்கிரீம் கடை தான், ஃபேக்டரி இல்ல. எங்க கடையில இருந்து மொத்த ஐஸ்கிரீமும் காலி ஆயிருச்சு. அடுத்த லோடு வந்ததும் சொல்லி அனுப்புறேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. இதெல்லாம் ஒரு கடையா? நான் வரேன். நில்லுமா, நில்லுமா. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போ. யார பார்த்து காசு கேக்குறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தாலும் சாப்பிட்ட பொருளுக்கு காசு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். நான் எங்க தரணும்? நான் யாரோ எல்லாம் இல்ல. நான் இந்த கடையோட ஓனர். ஏய், யார் ஓனரு? நானும் சின்ன பொண்ணா ஆச்சேன்னு போனா போதுன்னு விட்டா வந்ததுல இருந்து தற்கொலை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தற்குறியா? யாரு தற்குறி? ஒரு ஓனரை பார்த்து தற்குறி நான் சொல்றீங்க? இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, வெளியே போங்க. ஏய், யாரு கடைக்கு வந்து யார வெளிய போ சொல்றது? டே குரு, அந்த ஷட்டர் சாத்துறா. ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு காசு கட்டிடு, இல்ல சாப்பிட்ட காசுக்கு உள்ள வந்து பொட்டலத்தை போடு. ஏய், யார் மேல கை வைக்கிறீங்க? ஒரு ஓனர்ட்ட பேசுற மரியாதை வேணாம். ஏய், யாரடி ஓனரு? நான் தாண்டி ஓனரு. நான் தாண்டி ஓனர். நான் தாண்டி ஓனரு. நான் தாண்டி ஓனர். ஏன்டி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மாமா, இந்த பொண்ண பாரு. 1 மாசத்துக்கு விக்க வேண்டிய ஐஸ்கிரீம் இவ ஒரே நாள்ல காலி பண்ணிட்டா மாமா. காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா மாமா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? நான் மட்டும் தாண்டி கிளம்பி வந்திருக்கேன். இது வாயம் பாத்தியா மாமா? என்னைய டீ போட்டு பேசுற நீ? உனக்கு இவ்ளோ தைரியம் டி? எவனமா கையேறி? நல்லா பாருடி, இவள யாருன்னு தெரியல. ஏய், தீபிடி, என் சித்தப்பா பொண்ணு. ஏய் தீபி, என்னடி இப்படி வளர்ந்துட்ட? ஏய் மாமா, இதெல்லாம் விளையாடணும்னு ஒரு விவசாய இல்ல? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேனே இந்த கடையோட ஓனர்னு. அட ஆமா ஆமா, நீ தான் இந்த கடையோட ஓனர். மாமா, பேசாம ஷாலினி ஸ்டோர்ஸ்ன்ற போர்டை தூக்கிட்டு தீபி ஸ்டோர்ஸ்னு மாத்திடலாம். மாத்திடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. முன்னாடி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இப்போ நான் இருக்கேன். இன்னிலிருந்து உங்களுக்கு நாத்தனார் கொடுமை ஸ்டார்ட். அப்படி போட அருவாள. ரொம்ப சந்தோஷப்படாத. இனிமே நான் தான் உன்னை அடிப்பேன். வாயாடி, நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, இங்க தானே இருக்க போற. சரி சரி, நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க, ஏதாவது சாப்பிடுறியா? இன்னொரு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? மறுபடியும் ஐஸ்கிரீமா? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.